صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அந்நஹ்வுல் வாலிஹ் அப்படிங்கிற கித்தாபை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சில ஃபேல்களை மட்டும் போடுவாங்க, அதை பயன் தரக்கூடிய ஒரு வாக்கியமாக நாம் மாற்ற வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹரஜ ஹரஜன்றது ஹரஜனா வெளியேறினான். இதை நாம் என்ன செய்யணும், இதுக்கு பின்னால் சில இஸ்முகளை போட்டு பயனுள்ள ஒரு வாக்கியமாக நாம் மாற்ற வேண்டும். இங்கே பாருங்கள், ஹரஜ ரஈசுல் உஸராயி. ஹரஜ ரஈசுல் உஸராயி மினல் மக்தபி. மக்தபி ஹரஜனா வெளியேறினான். ரஈசுல் உஸராய் அப்படின்னா பிரதமர்னு அர்த்தம். பிரதமர் பிரதமர். மக்தப் அப்படின்னா அலுவலகம். அலுவலகம். இப்போ பாருங்கள், ஹரஜன் சொல்லும் பொழுது அதில் ஒரு ஃபாயிதாவும் இல்லை, ஒரு பயனும் இல்லை. ஹரஜனா யார் வெளியேறினார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ அந்த கேள்வி வராது. ஹரஜ ரஈசுல் உஸராயி மினல் மக்தபி. பிரதமர் அலுவலகத்தில் இருந்து வெளியேறினார். பிரதமர் அலுவலகத்தை விட்டும் வெளியேறினார். ஹரஜ ஃபேலு, ரஈசு ஃபாயிலு முலாஃபு, உஸராயி முலாஃபு இலைஹி, மின்னு ஜாரு, மக்தபி மஜ்ரூர். இப்போ இந்த ரயீசுல் உஸராயி மினல் மக்திபின்னு போட்ட உடனே இந்த பயன் இல்லாத அந்த வார்த்தை கலிமா இப்போ பயனுள்ள ஜும்லாவாக என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது. அப்போ ஹரஜ ரயீசுல் உஸராயி மினல் மக்தபி. இப்போ அடுத்த உதாரணம் பாருங்க, எல் பசு. எல் பசு அப்படின்னா என்ன அர்த்தம், லபிச எல் பசு அணிவான் அல்லது அணிகிறான். ஹாலுடைய மானாவும் வைக்கலாம், இஸ்திக்பாலுடைய மானாவும் வைக்கலாம். இப்போ எல் பசு அப்படின்னா அணிவான், அணிந்து கொள்வான் அப்படின்னு தான் இருக்குது. யார் அணிந்து கொள்வான், எதை அணிந்து கொள்வான், அது வந்தால் தான் இந்த கலிமா ஜும்லாவாக மாறும், பயனுள்ள ஜும்லாவாக மாறும். இப்போ பாருங்கள், எல் பசு ஜைதுன் அல் ஜுப்பத்த. ஜெய்தாகிறவன் ஜுப்பாவை, ஜுப்பான அங்கின்னு அர்த்தம், நீளமான அங்கி, ஜுப்பாவை அணிந்து கொள்வான். எல்பசு ஜெய்துன் அல் ஜுப்பத்த. ஜெய்தாகிறவன் ஜுப்பாவை அணிந்து கொள்வான். அப்போ எல்பசு ஃபியலு, அணிந்து கொள்ளக்கூடியவன் ஃபாயிலு, எதை அணியப்படுகிறதோ அது மஃபூலு. இந்த ஜெய்துன் அல் ஜுப்பான்னு சொன்ன பிறகுதான் இந்த கலிமா எப்படி மாறுது, ஜும்லா முஃபீதாவாக, பயன் தரக்கூடிய வாக்கியமாக என்ன செய்து விடுகிறது, மாறிவிடுகிறது. அடுத்த உதாரணம் பாருங்க, தஸ்தஹ்ரிஜு. தஸ்தஹ்ரிஜு அவள் வெளியேற்றுகிறாள். இஸ்தஹ்ரஜ யஸ்தஹ்ரிஜு, இஸ்தஃஅல வஸன், இஸ்திஃஆலி பாபு. தஸ்தஹ்ரிஜுனா அவள் வெளியேற்றுகிறாள். ஒன்றும் ஃபாயிதா இல்லை. எவள் வெளியேற்றுகிறாள், யாரை வெளியேற்றுகிறாள், எதிலிருந்து வெளியேற்றுகிறாள், இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வருது. இந்த பாருங்க, தஸ்தஹ்ரிஜு ஃபாத்திமத்து.
தஸ்தஹ்ரிஜு ஃபாத்திமத்து ஸைதன் மினல் பைத்தி. மினல் பைத்தி. இப்போ பாருங்க, தஸ்தஹ்ரிஜு என்பதற்கு பின்னால் ஃபாத்திமத்து ஸைதன் மினல் பைத்தி அப்படிங்கிற இஸ்மோ ஹர்ஃபெல்லாம் கொண்டு வந்துச்சு அப்படின்னா இப்போ இது ஜும்லா முஃபீதாவாக பயன் தரக்கூடிய ஒரு வாக்கியமாக மாறிவிட்டது. ஃபாத்திமா ஸைதை வீட்டை விட்டும் வெளியேற்றுகிறாள். ஃபாத்திமா என்ற பெண் ஸைது என்பவரை வீட்டில் இருந்து அல்லது வீட்டை விட்டும் வெளியேற்றுகிறாள். இது ஃபேலு. வெளியேற்றுகிறாள் அப்படிங்கிறது ஃபேலு. வெளியேற்றக்கூடியவள் யார்? ஃபாத்திமா, அது ஃபாயிலு. வெளியேற்றப்பட்டவர் யார்? ஸைது, அது மஃபூலு. மின்னு ஜாரு, இது மஜ்ரூர். அப்போ ஃபாத்திமத்து ஸைதன் மினல் பைத்தி அப்படிங்கிறத போட்ட உடனே தான் இந்த ஜும்லா முஃபீதாவான ஜும்லாவாக என்ன செய்து மாறுகிறது. அடுத்து பாருங்க, தக்ஸீலு. கசல யக்ஸீலுலேருந்து தக்ஸீலு. கழுகுகிறாள். யார் கழுகுகிறாள்? எதை கழுகுகிறாள்? தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்க, தக்ஸீலு உம்மி, என்னுடைய தாய் கழுகுகிறாள். அல் இனா, பாத்திரத்தை கழுவுகிறாள். உம்மி அல் இனான் போட்ட பிறகுதான் இது பயனில்லாத இந்த களிமா இப்போ பயனுள்ள ஜும்லாவாக என்ன செய்து விட்டது? மாறிவிட்டது. பாருங்க, தகசிலு ஃபியாலு. கழுவக்கூடியவள் யார்? தாய். அப்போ அது ஃபாயிலு. இந்த என்னுடையன்னு வருதுல்ல, அப்போ முலாஃபு. யா முலாஃபுன் இலைஹி. கழுவப்பட்டது எது? பாத்திரம், அது மஃபூலு. அப்போ என்னுடைய தாய் பாத்திரத்தை கழுகுகிறாள். தகசீலு ஃபேலு, உம்மி ஃபாயிலு முலாஃபு, யா முலாஃபி இலைஹி, அல் இனா என்பது என்னது? மஃபூல். அடுத்த ஒரு உதாரணம் பாருங்க, இஸ்தராக. இஸ்தராக இஸ்தராக அப்படின்னா ஓய்வெடுத்தான், மாதியான ஃபேல். இஸ்தராக, இது இஸ்தஃஅல வஸன் இஸ்திஃஆலி பாபு. இஸ்தராக அப்படின்னா ஓய்வெடுத்தான். யார் ஓய்வெடுத்தான்? தெரிய மாட்டேங்குது. அப்போ இது ஜும்லா அல்ல, இது ஒரு களிமா. இதில் பயன் இல்லை. இதை பயனுள்ள ஒரு வாக்கியமாக மாற்ற வேண்டுமானால் அதுக்கு பின்னால் என்ன செய்யணும் பாருங்க, இஸ்தராக முதீருல் ஜாமிஅத்தி. முதீர்னா முதல்வர். முதல்வர். ஜாமியா அப்படின்னா பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம். இப்போ அர்த்தம் வைங்க, பல்கலைக்கழகத்தினுடைய முதல்வர் ஓய்வெடுக்கிறார், ஓய்வெடுத்தார். இஸ்தராக ஃபிஅலு. ஓய்வெடுக்கக்கூடியவர் யாரு? அவர் ஃபாயிலு. முலாஃபு, உடையன்னு அர்த்தம் வருது இல்லை, பல்கலைக்கழகத்தின் உடைய முதல்வர். அப்போ முலாஃபு. இது என்னது? முலாஃபுன் இலைஹி. அப்போ இந்த மாதிரி தனி ஒரு ஃபேலை நாம் கொடுத்தால் அதை ஜும்லாவாக, அதாவது பயனுள்ள ஜும்லாவாக நம்ம என்ன செய்யணும்? மாற்றி பழக வேண்டும். இந்த உதாரணத்தை வச்சு நமக்கு தெரிஞ்ச அந்த இஸ்முகளை போட்டு ஒரு ஜும்லாவை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கி பழக வேண்டும். அல்லாஹ் லேசாக்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على محمد وآل محمد. اللهم صل على محمد وآل
محمد اللهم صل على محمد وآل محمد